வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A ரிசல்ட்ஸ். அதுல ஸ்டேட் லெவல்ல நம்ம ரேங்க் குடுத்துருக்கோம். அது இல்லாம சப்ஜெக்ட் வைஸ் ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ்ல நம்ம அகாடமில படிச்ச கேண்டிடேட்ஸ்ல ஸ்டேட் லெவல் மார்க்ஸ். ஸோ டாப்பர் அரவுண்ட் வந்து 80 to 90 மார்க்ஸ் கிட்ட எடுத்த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பார்க்குறோம். அதுல ஜெனரல் தமிழ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஜெனரல் தமிழ்ல நம்மளோட படிச்ச கேண்டிடேட்ஸ்ல ஸோ அகாடமியில் டாப்பர் ஸ்டேட் டாப்பர் யார் அப்படின்னா ஸோ மகாலட்சுமி அப்படிங்கிற கேண்டிடேட். எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 100க்கு 84.25 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டிஎன்பிசியில் 1/4 மார்க் 1/2 மார்க் அப்படிங்கிற கொடுக்குற வழக்கம்லாம் உண்டு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. மைன்யூட்டாக தான் கரெக்ஷன் பண்ணுகிறார்கள். ஸோ இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பரு, எழுதுறது தான் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் கிடையாது. ஸோ ஸ்டேட் டாப்பர் 84.25 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க மார்க் போயிருக்கலாம் அப்படின்னா கட்டுரை பகுதிகளில், தென் லெட்டர் ரைட்டிங்ல, தென் வேற எங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கிராமர் பகுதிகளில் 30 மார்க் கிராமர். ஸோ ஆனால் கிராமர்ல இவங்க மேக்சிமம் மார்க் எடுத்திருக்கிறதுனால தான் 84.25 மார்க்ஸ் வந்திருக்கு. இல்லை அப்படின்னா மார்க் வந்து இவ்வளவு தூரம் கூடியிருக்காது. அப்போ இந்த மாதிரி 84.25, 85 பிளஸ் 89, 90 அப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும்னா தமிழுக்கு நல்லாவே எஃபோர்ட் போடணும். தமிழ் மட்டும் போட்டால் பத்தாது, இங்கிலீஷ்க்கும் நீங்க எஃபோர்ட் கொடுக்கணும். இப்ப பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் நல்ல டாப் ஸ்கோர் எடுத்த கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேப்பர் வந்து நல்லா வந்தது அப்படின்னா இன்னொரு பேப்பர் மார்க் குறைவா வந்திருக்கு. அவங்களுக்கு ரேங்க் வந்து கூடிடுச்சு ரொம்பவே. யார் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தமிழ் இங்கிலீஷ்ல மார்க் எடுத்தாங்களோ ஈக்குவலா அவங்களுக்கு தான் இந்த ரேங்க் வந்து, அதாவது இருக்கக்கூடிய வேகன்சி ரேங்க் வந்து கம்மியாக வந்திருக்கிறது. ரைட்டா? ஸோ ஆகையால் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது 2 சப்ஜெக்ட் இருக்கு, 2 சப்ஜெக்டுமே கொடுக்கணும். ஸோ இவங்க வந்து எடுத்திருக்கிற மார்க் 84.25 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களும் நம்ம இதுல குரூப் 5 நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படித்த கேண்டிடேட். ரைட்? ஸோ இவங்க இங்கிலீஷ்ல மார்க் வந்து பாருங்க, தமிழ்ல மார்க் பாருங்க. ஸோ 48.50. கொஞ்சம் இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் மார்க் கூட வந்திருக்கும். பட் எனிகோ இட் இஸ் நல்ல ஒரு ஸ்கோருங்க இவங்களோடதும். 132.75. ரைட். அதுக்கு அடுத்த கேண்டிடேட் நம்மள்ட்ட படித்த கேண்டிடேட்லயே 2வது ஹையஸ்ட் யார் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய ஸ்டேட் 9th ரேங்க் வாங்கின இவங்க ஸ்டெஃபி மந்தனா. இவங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே சொல்லியிருப்போம், எப்படி எழுதணும், என்னென்ன மெத்தட்ஸ்ல எழுதணும் அப்படிங்கிற அடிப்படையில். இவங்க ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க. அரௌண்ட் ஒரு 30 டேஸ் உள்ள ப்ரிப்பரேஷன் பண்ணவர்கள் அப்படின்னா இவங்க. அண்ட் ஸ்டேட் 9th ரேங்க் கம்யூனல் வைஸ் ரேங்க்ல தமிழ்ல ஷி காட் 82.50. ரைட். அதுக்கு அடுத்தது குரூப் 5A ரிசல்ட்ல மேல் கேண்டிடேட்ஸ்ல ஜெனரல் தமிழ்ல அதிகப்படியான மார்க்ஸ் எடுத்தது அகாடமியில 84, தென் 82 இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்ததுல மேல் கேண்டிடேட்ஸ்ல கூட எடுத்தது யார் அப்படின்னா ஸோ மிஸ்டர் சிவராஜ் அப்படின்னு பேரு 81 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இவரும் அகாடமியில நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண பேட்ச்ல ஜாயின் பண்ணி படித்தவங்க. அண்ட் இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் கொஞ்சம் லைட்டா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் ரிசல்ட்ஸ் வந்து அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்லாம கவுன்சிலிங்க்கு இமீடியட்டாக கூப்பிட்டுருக்கக்கூடிய கேண்டிடேட் இவர். ஸோ அதனால தமிழ்ல 81 மார்க், கிராமர், தென் அதுக்கு அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன், எஸ்ஏ இதெல்லாம் தெளிவாக எழுதியிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எடுக்க முடியும். 81 மார்க் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க இப்ப இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கேண்டிடேட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கும்போது சிறப்பாக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது. தமிழ்ல 80க்கு குறைவாக மார்க் எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்டப் ஆகாது. அதனால தமிழ்ல 80, 85 எடுக்கணுங்க. இங்கிலீஷ்ல நீங்க தமிழை மட்டும் படிச்சுட்டு இங்கிலீஷை விடுறதா, இங்கிலீஷை மட்டும் படிச்சுட்டு தமிழை விடுறதுன்னு விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது, ஆர் ஓவரால் மார்க் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால ஓவரால் மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 2 சப்ஜெக்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இங்கிலீஷ் தெரியவே இல்லை அப்படின்னாலும் எதை படிச்சா மார்க் கூட வரும் அப்படிங்கிறத பார்த்து படிக்கணும். இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மார்க் வைஸ் பேட்டர்ன் மாற்றிருக்கிறார்கள். இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவர்கள் போய் பாருங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் இந்த வாட்டி லிட்டில் பிட் ஈஸி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல.
ஸோ ரைட்டுங்க. ஸோ நம்ம அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பேட்ச் பற்றியான நோட்டிஃபிகேஷன், அடுத்த பேட்ச்க்கான இது, இந்த இதுலேயே நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் சார், நான் குரூப் 5 மறுபடியும் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான கோர்சஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அது இல்லாமல் இந்த குரூப் 5 ரிசல்ட்ஸில் இருக்கிற இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் நாட் எலிஜிபிள் வந்த கான்ட்ரவர்சி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.